ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த சில நாட்களாகவே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஆயத்தமாகி கொண்டே இருந்தேன். அப்போ என்னுடைய மனதில் இந்த சிந்தனை அப்படின்னா, ஆண்டவருக்கு பிடிக்காத, ஆண்டவருக்கு இஷ்டமே இல்லாத 3 விதமான குணத்தை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். இந்த குணம் ஆண்டவருக்கு ரொம்ப கோபப்படுத்தும், ஆண்டவர் ரொம்ப எரிச்சல் உண்டாக்கும். சில நேரங்களிலே ஆண்டவர் விட்டுட்டே கடந்து போய் விடுவார். இதை மோசையினுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு ஆண்டவர் மோசையை சின்ன வயசுலேருந்தே அவனை காப்பாற்றி, எத்தனையோ குழந்தைகள் அவனுக்கு முன்பாக மரிக்கும் போது ஆண்டவர் அந்த குழந்தையை ரொம்ப கிருபையாய் ஆண்டவர் காப்பாற்றினார். அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய பட்டயம் அவனை கொல்ல முடியல, அந்த நாட்டில் இருக்கிற நைல் நதி அவனை கொல்ல முடியல, பார்வோனுடைய அரண்மனை அவனை கொல்ல முடியல. ஸோ ஆண்டவருடைய தரிசனம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவனை எத்தனையோ பேர் அழிக்கிறதுக்காக முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அந்த மனுஷனை அழிக்கவே முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும், உங்கள் மேல கர்த்தருடைய தரிசனம் என்கிற ஒன்று இருக்குமானால் உங்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் அழிச்சிட முடியாது. உங்களை தொந்தரவு பண்ணலாம், உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தலாம். மோசே அந்த நாட்களிலே அவர்கள் அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கொன்னுட்டாங்க. ஆனா இந்த குழந்தைய ஒளிச்சு வச்சுட்டாங்க அவங்க அம்மா. அப்ப அதன் நிமித்தமாய் வந்த பாடுகள் ரொம்ப அதிகம். அந்த குழந்தை அழக்கூடாதுன்னு அதனுடைய வாயை பொத்தி வச்சிருந்தாங்க. அந்த குழந்தைய அழாம பார்த்துக்கிட்டாங்க. அந்த குழந்தை சத்தம் போடும் போதெல்லாம் ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆகாரத்தை கொடுத்து அந்த எல்லா விதத்திலையும் அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. போராட்டம். நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தால் சில நேரத்தில் போராட்டம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாளும் உங்களை அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் அழிச்சிடவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க யாராவது என்ன அழிச்சிருவாங்க அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு மயிராகிலும் கீழே என்ன பண்ணாது. சிலர் அப்படி நினைப்பாங்க, இவங்க எனக்கு செய்வன பண்ணிடுவாங்க, இவங்க எனக்கு விரோதமா இப்படி பண்ணிடுவாங்க, நான் அப்படியே அழிஞ்சிருவேன். நான் சொல்றேன், உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷனை ஒரு மனிதனை அழிப்பதற்காக நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைய கர்த்தருடைய சித்தம் இல்லாம யாருமே கை வைக்கிறதுக்கு ஆண்டவரை அனுமதிக்கவே மாட்டாரு. எவ்வளவு ஆபத்துகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் உங்களுடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தாரே, ஆனால் இந்த உலகத்துல உங்களை வச்சுக்கணும்னு நினைச்சாருன்னா நான் நம்புறேன் அதுல ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட வல்லவரா இருக்கிறார். அந்த ஆபத்துகள் உங்களை கண்டிப்பாக சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். சோ அவ்வளவு அழகாய் காப்பாற்றி தட்டி கொடுத்து ரொம்ப நேர்த்தியாய் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆனா இப்போ ஆண்டவர் ஒரு சிச்சுவேஷன்ல அவனை அழைக்கிறாரு. ஆனா ஆண்டவருக்கு இந்த மோசையினுடைய ரியாக்ட் பண்ணது, மோசை கர்த்தருக்கு முன்பாக நின்னது அவருக்கு பிடிக்கல. என்ன இவன் இப்படி பண்ணனா? ஆனா ஆண்டவர் மோசையை கொல்ல பார்த்தார். அவர் தான் அவனுடைய ஜீவனை காப்பாற்றினார், அவர் தான் அவனை பத்திரப்படுத்தினார். நீ எனக்கு வேண்டும் என்று அத்தனை காலமும் ஆண்டவர் அவனை எல்லா விதத்திலும் அவனுக்கு கர்த்தர் போஷித்து நடத்தினார். ஆனா இவனுடைய இந்த கேரக்டரை ஆண்டவர் பார்த்த உடனே அகைன் ஆண்டவரால அதை கண்டினியூ பண்ண முடியல. அவருக்கே கோபம் வந்துருச்சு. இதுக்காக அவனை பாதுகாத்தேன், இதுக்காக அவனை நான் வளர்த்தினேன், இதுக்காக நான் அவனை ஆதரிச்சேன் அப்படின்னு கர்த்தர் ஆனா கர்த்தர் கோபப்படும் போது சிப்போரால் தன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுல உள்ள புருஷன், நான் இவரை விட்டு கொடுக்க முடியாது என்று அவருக்காக வழக்காடி திறப்பிலே நின்று அந்த கணவனாரை அவங்க காப்பாத்தினாங்க. ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க கணவனார் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க அவங்கள காப்பாற்றணும். அது உங்க ஜெபத்தினால காப்பாற்ற முடியும். சிப்போராளுக்கு ஆண்டவரை பற்றி பெருசா எதுவுமே தெரியாது. அவள் ஆண்டவருடைய அந்த யூத ஜனங்களோடு வளர்க்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனா அப்படி இருந்தும் ஆண்டவருடைய வல்லமையை தெரிஞ்ச உடனே தன்னுடைய கணவனாரை அவங்க காப்பாத்தினாங்க. பாருங்களேன். அப்போ ஒவ்வொரு கணவனாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு மனைவியினுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களால தான் உங்களுடைய கணவனாரை காப்பாற்ற முடியும். உங்க ஜெபத்தினால தான் உங்க கணவனாரை காப்பாற்ற முடியும். நீங்க உங்க கணவனாரை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க கணவனாரை வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ என்னுடைய கணவனாரை நான் காப்பாற்றணும்ன்ற ஒரு எண்ணம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரணும். ஏன் அப்படின்னா கணவனார் அப்படிங்கிற ஒரு அந்த தலைமைத்துவன்றது உங்க வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்று. அதை அவ்வளவு சீக்கிரமா நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. அதற்காக நீங்க போராடணும், அதற்காக நீங்க உபவாசம் இருக்கணும். அதை நான் விட்டு கொடுக்க கூடாதுன்ற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ரெபேக்காள் என்னைக்கு ஈசாக்குனுடைய வாழ்க்கையில வந்தாலோ அன்றைக்கு தன்னுடைய தாயை குறித்து இருந்த துக்கம் அவனுக்கு மாறிடுச்சாம. அப்ப அந்த அளவுக்கு அந்த ரெபேக்காள் ஈசாக்கு மேல ஒரு கேர், அவங்கள கேர் கொடுத்து பத்திரப்படுத்தி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நான் உங்களை பாதுகாத்துக் கொள்றேன் அப்படின்னு அந்த தட்டி கொடுத்து அந்த மனுஷனை காப்பாத்தி வச்சதுனாலதான் வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு
100 மடங்கு பதில் தந்தார். அப்போ ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு சகோதரியும் வந்து மிக கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னுடைய கணவனார நான் காப்பாற்றணும், அவருடைய ஜீவனை நான் காப்பாற்றணும். நீங்க அவரை கொன்றக்கூடாது, நீங்க அவரை அழிச்சிடக்கூடாது. சிலர் வந்து பாத்தீங்கன்னா மன நோவாவே மாறிடுவாங்க, மனநோ அழிச்சிருவாங்க, கொன்றுவாங்க, வார்த்தையினால கொன்றுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையினால கொன்றுவாங்க. அதான் உயிர். அது கணவனார்களும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க, மனைவியை கொல்ற கணவனா இருக்காங்க, வார்த்தையினால கொல்லுவாங்க, சண்டையை போட்டு மன வருத்தத்தை கொடுத்து மனைவியை ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பட்சிக்கிறவர்களா இருக்கக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே என்னுடைய கணவனார நான் காப்பாற்றணுன்ற ஒரு உணர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. சோ ஆண்டவர் வந்து இந்த மனுஷி வந்து காப்பாத்திட்டாங்க, இல்லைன்னா ஆண்டவருடைய கோபம் அவன் மேல அப்படியே வந்துருக்கும். அப்ப ஏன் ஆண்டவருக்கு அப்படி என்ன பிடிக்கல அப்படின்னும் போது நான் ஒரு 3 காரியத்தை நான் தியானித்தேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அதே யாத்ராகமத்தில் நீங்கள் வந்து 3ஆம் அதிகாரம் முதலாவதாக நீங்கள் 11வது வசனத்தை வாசிப்பீர்களே. ஆனால் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். நான் எம்மாத்திரம் என்றான். நம்பர் 1, முதலாவதாக இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி என்ன அப்படின்னா, தாழ்வு மனப்பான்மை. ஆமென் சொல்லுங்கள், பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. தாழ்வு மனப்பான்மை ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக பகைத்திரும். கர்த்தர் யாரை ரொம்ப வெறுக்கிறார் அப்படின்னா, தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களை ஆண்டவருக்கு வந்து அவ்வளவு சீக்கிரமா பிடிக்காது. நிறைய பேருக்கு ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ வருமானங்கள், அவர்களுக்கு ஏற்ற அழகு எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, தங்களை குறித்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை. நான் நல்லா இல்லை, நான் அசிங்கமா இருக்கிறேன், நான் ரொம்ப கேவலமா இருக்கிறேன், என் குடும்பம் எப்படி இருக்குது, என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை ஆண்டவரே உங்களை பகைஞனாய் மாற்றிடும். சிலர் வந்து இந்த நெகட்டிவா யோசிக்கிறாங்க பாருங்க, எதிர்மறையாய். இந்த எதிர்மறையாய் யோசிக்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமா கவனிங்க. நீங்க எவ்வளவு தூரம் உங்களை இந்த எதிர்மறையான எண்ணம் உங்களை கொண்டு போகும்னா, உங்களுடைய மரணம் வரைக்கும் உங்களை கொண்டு போயிடும். அதனுடைய ஆழத்தை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. நெகட்டிவ் தாட்ஸனுடைய ஆழத்தை எந்த மனுஷனும் கண்டுபிடிச்சதே இல்லை. இன்னைக்கு நீங்க எவ்வளவு உங்களை மட்டமாக கீழே இறக்கி நீங்க உங்களுடைய மரணம் வரைக்கும் நீங்க அந்த தற்கொலை பண்ணி சாகிற வரைக்கும் உங்களை குறித்து நெகட்டிவா யோசிக்கிறதுக்கு இருந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அது புதியதாய் வந்துட்டே இருக்கும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்கிறது அப்படின்னு சொல்றது அவ்வளவு சீக்கிரமாய் நம்மால வந்து நமக்கு வராது, எனக்கு அந்த தாட்டே வராது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட உயர்ந்தவர்களா இருந்தாலும், பெரிய காரியத்தை இந்த உலகத்தில் அச்சீவ் பண்ணவங்களா இருந்தாலும், இந்த நெகட்டிவ் தாட் அப்படின்றது நமக்குள்ள வரத்தான் செய்யும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த எதிர்மறையான எண்ணத்தை அழிப்பதற்கு ஒரே ஒரு ட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஒன்று மட்டும்தான் இருக்குது. நீங்க அதை எங்க வாசிக்க முடியும் அப்படின்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்கிறது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான எண்ணத்தை நீங்க அழிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எப்போ நேர்மறையான அப்படின்னா பாசிட்டிவான தாட்னால உங்களை எப்ப நீங்க நிறைக்கிறீங்களோ, நீங்க அந்த பாசிட்டிவ்னால உங்களை நிறைக்க 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 எதிர்மறையான எண்ணம் உங்களுக்குள்ள இருந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இதுக்கு வேற எந்த மருந்துமே இல்லை. கவனமாய் கவனிங்க. சிலர் வந்து இதோட ரொம்ப போராடிட்டே இருக்கிறாங்க. எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்துட்டே இருக்குது, எங்க போனாலும் அவர்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துட்டே இருக்குது. அதான் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய கையில வந்து எப்பவுமே ஒரு கர்ச்சீப்பை வச்சு ஸ்கூல்ல படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்த மூடிட்டே இருக்கும். அப்போ நிறைய பிள்ளைங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் அவங்கள வந்து கேட்பாங்க, என்னம்மா நீ வந்து இப்படி மூக்கை எப்பவும் மூடிட்டே இருக்க, மூக்கை எப்பவும் மூடிட்டே இருக்கிற, உனக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா, இல்ல மூக்கில் ஏதாவது ப்ராப்ளமா, இல்ல அலர்ஜி ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லை. என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு வந்து மூக்கு வந்து கொஞ்சம் நீளமா இருக்குமா, கூரா அந்த முகத்திற்கு வந்து அந்த மூக்கு வந்து ஷேப் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா கூரா இருக்கிறதுனால தன்னுடைய மூக்கு இப்படி இருக்குது அப்படின்னு அந்த புள்ள தன்னை குறித்து தாழ்வாய் நினைத்து
அவளுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு நெகட்டிவான பிள்ளையாகவே அது வளர்ந்துருச்சு கடைசி வரைக்கும். படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எதிர்காலம் அவளுக்கு நல்லா வரல, அம்மா அப்பாவுக்கு அவளால எதுவுமே செய்ய முடியல. முடிவு, அந்த பிள்ளையினுடைய முடிவு என்ன தெரியுமா? இந்த மூக்குக்காக அந்த பிள்ளை தாழ்வு மனப்பான்மை பட்டு கடைசியில சைக்காலஜிக்கலா எஃபெக்ட் ஆகிற அளவுக்கு அந்த பிள்ளை கொண்டு போய் விட்டுருச்சு. அது நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒன்று இருந்துடவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தை, என்னுடைய செயல் எல்லாவற்றையும் நான் எப்படி நிரப்புகிறதற்கு ஆசைப்படுறேன் அப்படின்னா பாசிட்டிவ்னால நான் நிரப்புறதற்கு ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த ஆராதனையில இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களிலே யாராவது ஒருத்தர் என்னால எதிர்மறையான எண்ணத்தை அடக்கவே முடியல, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நான் செத்துருவேனோன்னு பயமா இருக்குது, நான் சாதிக்க மாட்டேனோன்னு பயமா இருக்குது, நான் தப்பு பண்ணுவேனோன்னு பயமா இருக்குது, இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்குமானால் எங்க அப்பாவுடைய சாபம் என்ன தொடருமோ, அந்த வியாதி என்ன தொடருமோ, நான் கடன்காரனா மாறிடுவேனோ, நான் விழுந்துருவேனோ, எனக்கு கல்யாணமே நடக்காதோ, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதோ, இப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட் வந்து உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கிறது என்றால் நான் நம்புகிறேன் அது உங்களை விட்டு போவதற்கு நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, இல்ல கர்த்தர் என்ன நல்லா வைப்பாரு, எனக்கு திருமணம் ஏற்ற நேரத்தில் நடக்கும், என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார், நான் சந்தோஷமாய் வாழுவேன், ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார், நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக என்னை மகிழ்ச்சி ஆக்குவார். இப்படிப்பட்ட பாசிட்டிவான அந்த வார்த்தைகளால, எண்ணங்களால உங்களை நிறைக்க நிறைக்க நான் நம்புறேன் அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களை விட்டு கடந்து போகும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளையிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சோ ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் முதலாவதாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒண்ணு நினைக்கணும், ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போடும். நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். நீங்க அதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா அவன் குள்ளனாய் இருந்தபடியினால், அவன் குள்ளனாய் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். இயேசு 19ஆம் அதிகாரம் 3வது வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனா இருந்தபடினால் ஜன கூட்டத்தில் அவரை காண கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அவன் யாரா இருந்தபடினாலே, ஆனா இவருக்கு என்ன உத்தியோகம் இருக்குது? டாக்ஸ் கலெக்டர். இவர் ஒரு நல்ல பொசிஷன்ல கவர்மெண்ட்ல ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாரு. ஆனா இவருக்குள்ள ஒரு பெரிய தாட்டு வருது, ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறதற்கு அந்த மனுஷனுக்கு ஒரு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா எல்லாரும் ஹைட்டா இருக்கிறாங்க, இவர் குள்ளமா இருக்கிறதுனால இவரால பார்க்க முடியல. இந்த உலகத்திலேயே ரொம்ப நெகட்டிவ் தாட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த குள்ளமா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில நேரத்தில் கான்ஃபிடென்டே இருக்காது பாருங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப வளர்ந்தவங்களுக்கும் கஷ்டம், ரொம்ப குள்ளமா இருக்கிறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அதுவும் இந்த குள்ளமா இருக்கிறவர்கள் பஸ்ல ஏறி போக முடியாது. எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா, இங்க சர்ச்சிலே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சேர்ல இருக்கிறவங்க குள்ளமா இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், உடனே அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடியே உட்காருவோம். ஏன்னா முன்னாடி யாராவது வளர்ந்தவங்க உட்காந்துருந்தாங்கன்னா அப்புறம் நமக்கு ஒன்றும் தெரியாம போயிடும். எங்க போனாலும் நமக்கு பிரச்சனை தான், எட்டி 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 பாக்குறது, அப்படி அது ஒரு பெரிய நெகட்டிவ் மாதிரி இருக்கும். ஆனால் அதான் நிறைய பேர் வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் ஜெபம் பண்ணுவாங்க, நான் கண்டிப்பாக வளரணும் அப்படின்னு சொல்லி. நான் குள்ளமாக தான் இருந்தேன் சின்ன வயதில், இப்போவும் அப்படிதான், ரொம்ப பெரிய ஹைட்டெல்லாம் இல்லை. ஆனால் உண்மையிலே வளர்றதற்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப. அதற்காக பசங்கள்லாம் சேர்ந்து போய் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் வளர மாட்டோமா அதற்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். சாப்பிடும்போது குண்டாகிறதுக்கும் வளர்றதுக்கும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் யாராவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஜெபம் பண்ணிருக்கேன், ஆண்டவரே நான் குண்டாகணும், ஏன்னா அந்த ரொம்ப ஒல்லியா அப்படி இருக்கிறதுனால. ஆனா ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். கல்யாணம் ஆகும்போது அதை ரொம்பவே வச்சேன், ஐயோ நம்ம இவங்களை விட குள்ளமா தெரிஞ்சிருவோமோ அப்படின்னு. சரி கர்த்தர் சித்தம், ஷூ போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்.
அப்புறம் பார்த்தா இல்ல 2 பேரும் ஒரு ஹைட் தான். இப்ப பிரச்சனை இல்லை, இப்ப எல்லாம் பேஷன் ஆகி போச்சு. பையன் குட்டியாகும், பொண்ணு நெட்டையாகும், இருக்கிறது மாதிரி இதாகி போச்சு. சரி பரவாயில்ல, நம்ம அப்படியே போயிடுவோம், அது காலம் தாண்டி போயிடுச்சு. அப்போ அந்த குள்ளமா இருக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு நெகட்டிவ் மாதிரி. நான் குள்ளமா இருக்கிறேன், நான் குள்ளமா இருக்கிறேன், உடனே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். எல்லா இடத்துலையும் குள்ளமானவங்க வந்து தாழ்வு மனப்பான்மையா இருப்பாங்க. ஆனா இந்த சகேயு தான் குள்ளனா இருந்தபடினால் அவனால யார் பார்க்க முடியல. ஆனா நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொன்னா, நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, ஐயோ நான் குள்ளனா இருக்கிறேன், அவ்வளவுதான், இனி வந்து நான் வந்து இயேசுநாதரை பார்க்கவே முடியாது, என்ன ஏன் இயேசுநாதர் படைச்சாரு, இப்படி என்ன படைக்க தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் வீட்டிலே உட்காந்துருவோம். அந்த பலவீனத்தை சுட்டி காமிச்சு, அந்த இயலாமையை சுட்டி காமிச்சு, நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், நான் செய்ய முடியாது, நான் நிக்க முடியாது, நான் முன்னாடி போக முடியாதுன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நம்மளை தடையா உட்கார வச்சிருவோம். இந்த ஜபத்துல கூட யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க உங்களுடைய பலவீனத்தை உங்களுக்கு முன்பாக நினைச்சு நீங்களே உங்களை நொந்து கொண்டு நீங்களே உங்களை ஒதுக்கி இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு ஒதுக்கிட்டே இருக்கலாம். நான் என்ன பண்றது, ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் போய் நின்னா எல்லாரும் மதிப்பாங்களா, நான் அவ்வளோ அழகா இல்லையே, நான் அவ்வளோ உயரமா இல்லையே, நான் அவ்வளோ பர்சனாலிட்டியா இல்லையே, என் முகம் ஃப்ரெஷ்ஷா இல்லையே, என் கை கால் சுத்தமா இல்லையே, இதெல்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஒரு 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 பிரதர் ஒருத்தர், ஒரு ஆம்பளை பிரதர் பார்த்தீங்கன்னா கைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பணம் செலவு பண்ணுவார். ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் கை கொடுக்கும்போது எல்லாருடைய கையும் வெள்ளையா இருக்குமா, இவருடைய கை கருப்பா இருக்கமா இருக்குமா, அதனால கைக்கு மட்டும் லோஷன் போட்டு அந்த கையை எப்படியாவது கொஞ்சம் வெள்ளையா காமிக்கணும், சுத்தமா வைக்கணும் அப்படின்னு. அப்ப கிளவுஸ் தான் போட்டுக்கணும் நம்ம. அப்போ நான் என்னன்னா, அது ஒரு தாழ்வு மனப்பான்மை. என் கை கருப்பா இருக்கிறதுனால வந்து யாராவது மதிக்காம போயிருப்பாங்களோ. ஆனால் இந்த சகேயு எதை மேற்கொண்டான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய நான் குள்ளனா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த டாக்ஸ் கலெக்டர் அப்படின்றது பெரிய பொசிஷன், அது பெரிய உயர்ந்த பதவி. அப்படி இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரமா அந்த பதவியை விட்டு கீழே அவங்க இறங்க மாட்டாங்க. ஆனா இவன் குள்ளனா இருந்தாலும் தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரை பார்க்கணும்னு எங்க ஏறினானமோ, கேட்கல சத்தமா சொல்லுங்க. மரத்துல ஏறணும்னா உங்க காஸ்டிங் எப்படி இருக்கணும்? சாரியை கட்டிட்டு ஏறிடுவீங்களா மரத்துல? இல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டு மரத்துல ஏறிட முடியுமா? மரத்துல ஏறுறதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. சும்மா பேண்ட் ஷர்ட்டை போட்டு எல்லாம் மரத்துல ஏறிட முடியாது. நீங்க மரத்துல ஏறுறவங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வித்தியாசமா, ஒருவேளை லுங்கியை கட்டியிருந்தாங்கன்னா அந்த லுங்கியை மடிச்சு சுத்தி கட்டிட்டு தான் மரத்துல ஏற முடியும். அப்போ ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருக்கிற, ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிற ஒரு மனுஷன் மரத்துல ஏறணும் அப்படின்றது வந்து நம்ம யாராலையும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அதுவும் அன்றைக்குள்ள யூத கலாச்சாரத்தின்படி அவங்க எல்லாம் போடுற ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பைஜா மாதிரி, ஜிப்பா மாதிரி அப்படிதான் இருக்கும். அதுல எதுவுமே அவ்வளவு சீக்கிரமா இருப்பான். ஆனா அந்த மனிதன் இயேசுவை பார்க்கணும்னு ஏறதுனால கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை மெச்சி கொள்றார், ஆண்டவர் அவனை தட்டி கொடுக்கிறாரு. இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்துருச்சுப்பா, இந்த வீட்டில் நான் உன் கூட தங்க வர்றேன்ப்பா. ஏன் அப்படின்னா, இந்த உலகமே எதிர்மறையாய் பார்க்கிற உன்னுடைய வாழ்க்கையில நீ உன்னை குறித்து தாழ்வு மனப்பான்மை என்கிறத தூக்கி போட்டுட்டு எப்படியாவது இயேசுவை பார்க்கணும் அப்படின்ற அந்த விருப்பத்தை கர்த்தர் தட்டி கொடுத்து அந்த மனிதனுடைய வீட்டிற்கு கடந்து போய் ஆசீர்வதிப்பாரானால், இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும், வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், உனக்குள்ள ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்ன நான் வெறுக்கிறேன், வேண்டாம், தாழ்வு மனப்பான்மையா நீ இருக்காத, அப்படி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், நான் எப்படியாவது சாதிச்சிடணும், நான் எப்படியாவது அவருக்கு பிரியமாய் வாழணும்னு நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைப்பீர்களே, ஆனால் படிச்சவங்க அடைந்து கொள்ள முடியாததை, பெரிய பெரிய அறிவாளிகளை அடைந்து கொள்ள முடியாததை, அழகானவர்களெல்லாம் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார், உன்னை கொண்டு ஆண்டவர் செய்வார். என்னுடைய ஆண்டவர் வந்து அவ்வளோ நெகட்டிவ் உள்ளுக்குள்ள இருக்கும் போதும் அந்த இயலாமையை இல்லைன்னா அதை குறித்து தாழ்வு மனப்பான்மையிலே இல்லாதவர்களை தட்டி கொடுக்கிற ஒரு கர்த்தர் அவர். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, தாழ்மையா இருக்கிறவங்களை ஏசப்பாவுக்கு பிடிக்கும். சொல்லுங்க, தாழ்மையா இருக்கிறவங்களை ஏசப்பாவுக்கு பிடிக்கும். ஆனா தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறவங்களை ஒரு நாளும் ஏசப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? உங்களுடைய பிறப்பை குறித்து, உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில எத்தனை நாட்கள். உங்களை விட ரொம்ப குறைஞ்சவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாரையும் ஒப்பிடும்போது ஆண்டவர் நம்மை ரொம்ப நன்றாய் வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீங்க நன்றாய் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். தாமஸ் ஆல்வா எடிசன் 3000 டைம் தோற்று போனார். எத்தனை டைம்? 3000 டைம். 3000 டைம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில தோற்று போனார். ஆனா 1092 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? 3000 தோல்வி, 1092 கண்டுபிடிப்புகள். அப்போ நீங்க உங்களை பார்த்து தாழ்வு மனப்பான்மையா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, மற்றவங்களுக்கு முன்பாக போய் நின்று பேசும்போது உங்களுக்கே என்ன வேணும்? உங்களை குறித்து ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வேணும். அதை கத்திரத்தில் பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் இன்டர்வியூல ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் இல்லாமல்லாம் இல்லை, அவங்களுக்கு ஞானம் இல்லாமல்லாம் கிடையாது. ஏன் நிறைய பேர் இன்டர்வியூல தோற்று போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தங்களை குறித்து என்ன இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை, ஒரு நம்பிக்கையே இல்லை. போய் நமக்கு எதிராக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக அப்படியே ரொம்ப பயப்படுறது, ரொம்ப நடுங்கிறது. நான் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்க அப்படி பயப்பட்டுவீர்களே ஆனால், நடுங்குவீர்களே ஆனால், உங்களால நீங்க சொல்ல வந்ததை கூட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு முன்பாக நீ என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஊழியத்திலேயே இருக்கிறதுல மிகப்பெரிய தாளந்து என்ன தாளந்து வேணும் அப்படின்னா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ முதல்ல அதுல நீங்க முதல்ல கான்பிடென்டா இருக்கணும், அதுல நீங்க முதல்ல பலனா இருக்கணும். நீ இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன், இந்த பிசினஸ் நல்லது கெட்டது அப்படின்றது உங்களுக்குள்ளேயே தடுமாற்றமா இருந்துடக்கூடாது. இந்த நல்லதான், அவ்வளவுதான் நல்லது, அந்த தைரியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அதுல கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அந்த பலனை இன்னொருத்தர் கொடுக்க முடியாது, அதை நீங்க தான் வளர்த்துக்கணும், நீங்க தான் வளர்த்துக்கணும். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட தைரியம் வேணும். சிலர் பாருங்க, சிலர் இடத்துல பேசுறதுக்கு பயப்படுவாங்க, நிக்கிறதுக்கு பயப்படுவாங்க, ஒதுங்கி 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 போவாங்க, மூளையில போவாங்க. ஆள் கூட்டம் அவங்களுக்கு பிடிக்காது, பெரிய மனுஷங்க அவங்களுக்கு பிடிக்காது. வேண்டாம் வேண்டாம், நீங்க இது எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவரோட நீங்க இருக்கிறீங்கன்னா ஓகே, தப்பு இல்லை. சிலர் பாத்தீங்க அப்படின்னா மனுஷனுக்கு முன்னாடி போய் நிக்க மாட்டாங்க, ஆனா அவங்க ஆண்டவர் ஆண்டவர் அப்படின்னு டிபெண்ட் பண்ணி. அதுக்கு நான் சொல்ல வரல, ஆனா இன்னொருத்தருக்கு முன்பாக நீங்க சொல்ல வந்ததை கூட சொல்லாம நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, அப்படி ஒதுங்கி ஒதுங்கி போயிடக்கூடாது. அதுக்காக உங்களுக்குள்ள பெரிய வைராக்கியமும் அப்படியே பெரிய கான்பிடென்டா போய் நின்று ஹலோ பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கேட்கல. சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஓவர் கான்பிடென்ட் இருக்கும் பாருங்களேன், அது ரொம்ப டேஞ்சர். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்படியும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது. சிலர் அப்படிதான், தங்கள் மேல பயங்கரமான நம்பிக்கை, போய் நின்று முன்னாடி நிக்கிறது யார் என்னன்னே தெரியாம இவங்க பாட்டுக்கு இவங்க படிச்ச மொத்தத்தையும் ஒப்பிச்சிருவாங்க. இவங்க அப்படி இப்படின்றாங்க. முன்னாடி இருக்கிறவங்க யாருன்னு கொஞ்சம் பார்த்து பேசுப்பா. முன்னாடி அவ்வளவு பெரிய மதிப்புக்குரியவர் இருந்துட்டு இருப்பாங்க, இவங்க என்னமோ விளையாட்டுத்தனமா போய் பேசிட்டு வருவாங்க. அப்படியும் இருந்துடக்கூடாது. கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் அஞ்சணும், நான் சொல்லுவேன், நான் தைரியமா நிற்பேன், நான் வச்சா வைக்கட்டும் எடுத்தா எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சில இடத்துல பவ்யமாய் தாழ்ந்து தாழ்மையாய் பேச வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அவங்களுக்கு முன்பாக நம்ம தாழ்மையா தான் பேசணும், அவங்களுக்கு முன்பாக எடுத்தெறிஞ்சு பேசிட முடியாது. கவனிங்கள், தானியேல் ராஜா சொல்றாரு, சிங்க கபிக்குள்ள போகும்போது உன்னை இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா, தெரிஞ்சிருந்தா நான் இந்த சைனே போட்டிருக்க மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ தானியேல் சிங்க கபிக்குள்ள போயிட்டாரு. சிங்க கபிக்குள்ள ஆண்டவர் சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார். ஆனா ராஜா காலையிலே எழும்பி வர்றாரு, தானியேலே தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்கிறதுக்கு வல்லவரா இருந்தாரா அப்படின்னா, நம்ம நிறைய பேர் சிங்க கபிலிருந்து வரும்போது என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆமாடா. ஹலோ, என்ன இதுவரைக்கும் ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப சிங்கங்களுடைய வாயை ஆண்டவர் கட்டி போட்ட உடனே நமக்கு என்ன வந்துடும்? நம்ம யாரை விட ரொம்ப பெரிய ஆளா மாறிடுவோம்.
ராஜா விட ரொம்ப பெரிய ஆளா மாறி. நீ என்ன சைன் தானே போட்ட, உன்னை விட பெரிய ஆள் நானு. என்னடா நல்லா இருக்கண்டா இல்ல அப்படின்னா சொல்லுங்க. அந்த டோனே வித்தியாசமாயிரும். ஆனா தானியேல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு டைம் ராஜாவுக்கு எப்படி மரியாதை கொடுத்தாரோ தன்னை உயர்த்தினாலும் அதே மரியாதை கொடுத்தாரு. என்ன சொன்னார்னா, ராஜாவே நீர் என்றும் கேட்கல. சிலருக்கு ஓனர் வந்து தூரத்தில் வைக்கிற வரைக்கும் ஓனரை நிறைய பேர் மதிப்பாங்க, நிறைய பேர் கனம் பண்ணுவாங்க. ஓனர் வந்து கார்ல உட்கார வச்சுட்டாருன்னு வைங்களேன், டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நெருக்கமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இப்போ ஓனர் அவங்களுக்கு ஓனரா தெரியாது, விட்ட ஓனரை வாடா போடான்னு கூப்பிடுவாங்க போல தெரியுது. அது வரைக்கும் சார் 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 அப்படின்ட்டு இருந்தவங்க இப்போ ஓனரை சார்னு கூப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஓனர் வந்து அந்த மதிப்பை கொடுத்த உடனே அவங்களுக்கு. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தலைவர்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற அதிகாரிகள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற மேனேஜர்ஸ் உங்களை எவ்வளவு சந்தோஷமாய் உங்களை அவர்களுடைய நண்பர்களை போல பாவித்து நடத்தினாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஓனர் ரொம்ப பழகின உடனே அவருக்கு நம்ம தம்பி ஆயிட முடியாது, அவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிட முடியாது. நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, ஃப்ரெண்ட் ஆயிட முடியாது. ஓனர் தான், வேலை செய்யற நம்ம தான். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனாலதான் சில உலகத்துல இருக்கிற ஓனர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம விட்டோம், அப்பா இவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும், இவன் வைக்க வேண்டிய இடத்துல இவனை வைக்காதனால தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்றது. அதனாலதான் நிறைய பேரை அந்தந்த இடத்துல வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், உங்களுடைய ஓனர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறவங்க அவர்களை போல சரிக்கு சமமா உங்களை நடத்துறாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப பாக்கியவான், நீங்க ரொம்ப பாக்கியவதி. யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா அதை நீங்க ஒரு நாளும் அட்வான்டேஜா என்ன பண்ணிடக்கூடாது. கேட்கல, சத்தமா வரலையே. அட்வான்டேஜ் எடுத்துக்கவே கூடாது. இது எங்க சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து மோசேயின் இந்த சவுலுடைய வாழ்க்கையில வாங்க. சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனா கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாலும் அவனுக்கு மேலாக இன்னொருத்தனை கர்த்தர் வச்சிருக்கிறார். யாரை வச்சிருக்கிறாரு? யார? சாமுவேல் தீர்க்கதரிசிய ஆண்டவர் வந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்டெப் வச்சிருக்கிறாரு. ராஜாவே அபிஷேகம் பண்றதே யார் அப்படின்னா சாமுவேல் தான் அபிஷேகம் பண்றாரு. யுத்தத்துக்கு போறதுக்கு ஆரம்பிச்சு விடுறது யார் அப்படின்னா சாமுவேல் தான் அபிஷேகிச்சு விடணும். என்ன நடக்குது, இந்த இங்க போலாமா போக வேண்டாமா அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சொல்றது யாருன்னா அவர் தான் சொல்லணும். ஆனா இந்த பதவி கொடுத்து இந்த சாமுவேல் வந்து கொஞ்சம் நெருக்கமா பழகிட்டார். யார்கிட்ட? ஏன்னா சவுல் வந்து சின்ன, அவன் உள்ள என்ட்ராகும் போது எப்படி என்ட்ரானா அப்படின்னு சொன்னா, ரொம்ப குட்டி பையனா கழுதையை தேடுவதற்காக வந்தான். அப்போ கழுதையை தேடுவதற்காக வரும்போது அவனுக்குள்ளே ஒரு பெரிய இன்ஃபீரியர் இருக்குது, இல்ல தாழ்வு மனப்பான்மை இருக்குது, நான் அவ்வளவு நல்லவன் இல்ல, என்ன ராஜாவா மாத்தாதீங்க அப்படின்னு அபிஷேகம் பண்ற அன்னைக்கே ஓடி போனவன் தான் யாரு? சவுல். ஆனா இவர் தட்டி கொடுத்து, இயேசு ரொம்ப நல்லவர், உன்னை பயன்படுத்துவாரு அப்படின்னு அவரை என்கரேஜ் பண்ணி ஃப்ரெண்டு மாதிரி பேசின உடனே இப்ப யாருக்கு ரொம்ப இதாயிருச்சு? சவுலுக்கு. சவுல் இவர் வர்றதுக்கு காலதாமதம் ஆனது உடனே கொண்டு வாப்பா, அவர் தானே, அவர்கிட்ட நம்ம கேட்கல. இது எங்க கேட்டது மாதிரி இருக்குல்ல? அவர் தானே, அவர்கிட்ட அவர் தானே. யாரு? வெளியில நிறைய இடத்துல போய் பாருங்க, ஒவ்வொரு உலகத்துல இருக்கிற மேனேஜர் எப்படி நடத்துறாருன்னு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடினமா நடத்துறாங்க தெரியுமா. சிலர்லாம் மேனேஜர்லாம் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா சிலர் பாத்தீங்கன்னா அப்படி நடுங்குவாங்க, அவருடைய கார் சத்தம் கேட்டோடனே நடுங்குவாங்க. ஆனா நம்ம ஆட்களுக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னா, வாங்க வாங்க சார், வாங்க சார், என்னமோ இவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி, வாங்க சார். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜர் ஒன்றும் மதிக்கிறதே இல்லை, ஒரு வணக்கம் சொல்றது இல்லை, ஒரு குட் மார்னிங் சொல்றது இல்லை, ஒரு பிரைஸ் தலாட் சொல்றது இல்லை. அவன் வந்துட்டாரா, உட்காந்துருக்காரா? இல்லை 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 இல்லை, இந்த தவறு அவன் செஞ்சுட்டான். துணிகரமாய் செய்ததுனால நான் நம்புறேன், நீர் கர்த்தருடைய வார்த்தையை நீர் புறக்கணித்து, என்னதான் நீ ராஜாவா இருந்தாலும் எனக்குரிய வேலையை நீ என்ன பண்ணிட முடியாதுன்னா, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு தாளந்துகள் இருந்தாலும், நீங்க எவ்வளவு சம்பாத்தியத்துல இருந்தாலும், உங்க மேனேஜரை விட உங்களுக்கு திறமைகள் இருந்தாலும், உங்க ஓனரை விட உங்களுக்கு பெரிய பவர் இருந்தாலும், அவங்களை கனம் பண்ண வேண்டியது யாருடைய கடமை? உங்களுடைய கடமை. ஹல்லேலூயா. இதை ஏசப்பா ஒரு நாளும் இதை உங்களுக்கு வந்து இந்த அதிகாரத்தை தரமாட்டார். இதுல ஞானமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ நம்பர் 1, முதலாவதாக இன்றைக்கு இந்த ஆராதனையில கர்த்தர் பேசுறாரு, உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை உதறி தள்ளி விட்டு, அந்த காட்டத்தி மரத்துல எல்லா தாழ்வு மனப்பான்மையும் தூக்கி எறிஞ்சிட்டு
நான் இயேசுவை பார்க்கணுன்ற அந்த ஒரு காரணத்திற்காக அந்த காட்டத்தி மரத்தில் ஏறினதுனால ஆண்டவர் அவனை பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, உதறி தள்ளு, வெட்கப்பட வேண்டாம். நான் இப்படி அவமானப்பட்டு போட்டேன், இப்படி மனசு சங்கடப்பட்டு போயிட்டேன், எதை குறித்து யோசிக்க வேண்டாம். ஒரு 6 மாசம் பேசுவாங்களா, ஒரு 3 மாசம் பேசுவாங்களா, அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு போயிடும். ஆனா நீங்க அதையே நினைச்சிட்டு இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். அதற்கு மாறாக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி அப்படியே வேகமா பரவாயில்ல அப்படின்னு நீங்க போங்க. வீட்டுக்கு வாசப்படி. பிரச்சனை இல்லாதவங்க உலகத்துல யாரும் இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? இல்லையா? நிறைய பேர் எல்லாருடைய வாழ்க்கையில, சிலருடைய வாழ்க்கையில சில பிள்ளைங்க ஏதோ தப்புட்டாங்கன்னா உடனே அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. இல்லை எதையுமே அப்படி நினைக்காதீங்க. தாழ்வு மனப்பான்மை என்கிறது உங்களுக்கு வரவே வேண்டாம். நான் இன்னைக்கு இந்த பிரசங்கம் பண்ணும்போதே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தாழ்வு மனப்பான்மைகளையும் கர்த்தர் எடுத்து போடுவாராக. ஹல்லேலூயா. ஏன்னா தாழ்வு மனப்பான்மையினுடைய வலி எனக்கு ரொம்ப அதிகமா தெரியும். சில இடத்துல போய் நின்று நான் படிக்கலைன்ற அந்த உணர்வு, நம்ம படிக்கலையே, நம்ம வசதியா இல்லையே, நம்ம ஒரு நல்ல சட்டை போடலையே, நம்ம இவ்வளோ கருப்பா இருக்கோமே, நம்ம ஒரு நல்ல அம்மா அப்பா நம்மளை பெத்தெடுக்கலையே, அந்த தாழ்வு மனப்பான்மையினுடைய உச்ச கட்டத்துல யார்கிட்டையுமே பேச பிடிக்காம, முகத்துல கூட பார்க்கறதுக்கு முடியாம என்னையே ரொம்ப ஒதுக்கிட்டு இருந்தவன் நான். ஆனா இயேசுன்ற ஒருத்தர் என்னுடைய இருதயத்துக்குள்ள வந்ததற்கு பிறகு நான் நம்புறேன், உலகத்துல இருக்கிற யாரும் அடைய முடியாத அளவிற்கு மகிமையும் கனத்தையும் கர்த்தர் எனக்கு தந்தது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இந்த உலகத்திலே நான் பெஸ்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த உலகத்திலே நான் உயர்ந்தவன்றதை நான் ஃபீல் பண்றேன். இந்த உலகத்திலே எனக்கு நிகரானவர்கள் இல்லை என்று நான் உணர்றேன். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு, அவர் கரங்களை தட்டி, உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், நீங்கள் ஆராதிக்கிற இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. யார் முன்னாடி நீங்க என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா தாழ்வு மனப்பான்மையோட இருக்கவே கூடாது. எல்லாருக்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி நிக்கணும் அப்படின்னு சொன்னா, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை. இதுக்கு கணக்கு கர்த்தர் மட்டும்தான் கேட்கணுமே தவிர வேற ஒருத்தரும் கேட்கறது மாதிரி இங்க நடந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. அவங்க சொல்றதை நீங்க ஏன் கேட்கணும்? அவங்களுக்காக ஏன் நீங்க கூனி குறுகி போகணும்? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் நம்புறேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு 5 விசை கையை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கு என்ன தேவையோ இயேசு எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு தேவையான அழகை தந்திருக்கிறார், எனக்கு தேவையான அறிவை தந்திருக்கிறார், எனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் சஞ்சலப்படணும்? நான் ஏன் தாழ்வு மனப்பான்மையில இருக்கணும்? வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு ஒண்ணு கிடைக்காததை நினைச்சு இங்க இருக்கிற யாரும் தாழ்வு மனப்பான்மையில இருக்கக்கூடாது. யாராவது ஒண்ணு பேசுறாங்கன்னு வச்சு யாரும் தாழ்வு மனப்பான்மையில இருக்கக்கூடாது. அதை குறித்து கவலையப்பட வேண்டாம். நம்முடைய பெரிய தேவன். நம்பர் 2, இரண்டாவதாக